காக்கா சில நேரங்களில் நம்ம வீடுங்களில் வந்து உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கோங்க. நம்ம எவ்வளோதான் அதை துரத்துனாலும் அது போகாமல் கத்திக்கிட்டே இருக்கும். இதை கூட சிலர் சொல்லுவாங்க, விருந்தாளிங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது காகம் உட்காந்து கத்துறதுக்கு திசைக்கான பலன் இருக்குங்க. நீங்கள் சாப்பாடு டெய்லி வச்சு பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உட்காந்து கத்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சப்போஸ் வேற ஏதாவது திசையில் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கு, நீங்கள் துரத்த துரத்த அது கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த திசைக்கான பலனை இப்போ நம்ம பார்க்கலாம். தென்கிழக்கு மூலையில் உட்காந்து கத்துச்சு அப்படின்னா தங்கம் சேர போகுதுன்னு அர்த்தம். அதே தென்மேற்கு மூலையில் உட்காந்து கத்துதுன்னா பொருள் சேர்க்கை ஏற்படும். இது வடக்கு பகுதி அப்படின்னா வண்டி வாகன யோகம் இருக்கு. கிழக்கு பக்கம் அப்படின்னா புகழ், மதிப்பு, மரியாதை உயரப்போகுது, அரசு சம்பந்தமான அனுகூலம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மேற்கு திசையில் உட்காந்து கத்துதுன்னா லாபம், உறவினர்கள் வருகை, செலவு, பயணம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம்ங்க. உங்கள் வீட்டில் காக்கா எந்த திசையில் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. ஆனால் முடிஞ்சா டெய்லி காகத்துக்கு உங்கள் கையால் சிறு உணவாவது கொடுங்க.